அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக். இன்றைக்கி ஆட்டு ஈரலும் செவரொட்டியும் வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். ரெண்டுத்தையும் சேர்த்து தான் பண்ண போகிறோம். ஆனால் செவரொட்டி வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணிங்கன்னா அதில் பிளட் லீக் ஆகி கிரேவியோட கலரும் மாறிடும். கொஞ்சம் அந்த ரத்த வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும் கிரேவியில். அதனால் இப்போ அதில் மேலுள்ள தோல் மட்டும் அப்படியே உரித்து எடுத்து ஈரலையும் செவரொட்டியும் மஞ்சப்பொடி போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, 2 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது சின்னதாக இருந்தாலும் 3 தக்காளி எடுத்திருக்கேன், பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, இப்போ தக்காளி வந்து அரைச்சி வச்சோம்ல அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கிரேவி கிடைக்கும் தக்காளி கொஞ்சம் ஒன்று கூட போட்டால், அதுக்காக தான் நான் வந்து 3 தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளிப்பு அவ்வளோவா தேவையில்லை, ரொம்ப புளிக்காது, தேவையில்லைன்னா நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, கரம் மசாலா கொஞ்சம், சீரகப்பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மிளகுத்தூள் சேர்க்கறதுனால தான் மிளகாய்த்தூள் கம்மியாக போட்டிருக்கோம். மிளகுத்தூள் தான் அந்த நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. இப்போ மசாலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ கழுவி வச்சுருந்தோம்ல அந்த ஈரலையும் செவரொட்டியும் சேர்த்துக்கலாம். செவரொட்டி முழுசாக தான் சேர்க்கலாம். அதாவது இந்த தோலை உரிக்கிறப்ப கூட ஒரு இடத்துல பிஞ்சிருச்சு, அப்படியே ரத்தமாக இருக்குது பாருங்கள். நல்லா கலந்து விட்டுட்டு மசாலாவோட சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ சோம்புத்தூள் போட மறந்ததுனால இப்போ சோம்புத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இந்த செவரொட்டி வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால் வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம வந்து இது செஞ்சு சாப்பிடணும். இப்போ உப்பும் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் சல்லுனான மாதிரி ஆயிடும் கிரேவி. அதனால் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி அந்த மிக்ஸி ஜாரையை அலசி ஊற்றிட்டு நல்லா இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி ஒரு 4 விசில் விட்டு ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். வெந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும், அந்த செவரொட்டி எடுத்து மெதுவாக கட் பண்ணி, எத்தனை பீஸா 3 பீஸா 4 பீஸாவாக கட் பண்ணி திருப்பி இந்த கிரேவியில் சேர்த்து கலந்து விட்டுட்டு பெப்பர் பொடி சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து 2 ஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூன் தான் அது, அதனால் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி இறக்கியாச்சு. இப்போ நல்ல ஒரு டேஸ்டான ஈரல் செவரொட்டி கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம், ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.